இந்த விழா சிறுசிறப்புமாக நடத்தி கொடுக்க உங்கள் நல்லாதவுடன் கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு எங்களுக்கு நன்கொடை அழைத்த ஆரம்ப கல்வி நடுநிலை மேல்நிலைப்பள்ளி அவங்களுக்கெல்லாம் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எங்களை பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்கி இந்த விழா ஆரம்பிக்க எங்கள் செயலாளரும் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் முன்னாள் பொருளாளர் பி. கந்தசாமி பெரியப்பா அவர்களுக்கும் வைரவிழா பொருளாளர் ஞானவேலன் அவர்களுக்கும் வருக வருகென வரவேற்று மற்றும் மத்திய வெள்ளாஞ்செட்டியார் கௌரவ தலைவர் மு. மாணிக்கம் அன்னார் அவர்களையும் வரவேற்கிறோம். ஒருங்கிணைப்பாளர் சி. நாராயணசாமி அன்னார் அவர்களையும் வருக வருகென வரவேற்கிறோம். துணை செயலாளர் ஜெகதீசன் அன்னார் அவர்களையும் வருக வருகென வரவேற்கிறோம். மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கும் அனைவரையும் வரவேற்று இந்த அகர வெள்ளாச்செட்டியார் சங்கத்தின் நவரத்ன விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு நாம் இன்று இந்த விழா கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு எல்லாமே காவல் தெய்வமாக இருந்து எங்களை காற்று நீக்கும் சமூக முன்னாள் பொறுப்பாளர்களும் பெரியோர்களுமே என்று அவர்களை வணங்கி இந்த திட்டத்தை நாம் இன்று ஆரம்பித்துள்ளோம். அந்த திட்டத்தின் நமது முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள், துணைமன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நவரத்ன விழா தலைவர் KC.V.R. பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வணங்கி இதுவரை நமது சங்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வளர்ச்சி நிதி மற்றும் வைப்பு நிதி திட்டங்கள், ஸ்ரீ மாரியம்மன் கோயில் வளர்ச்சி நிதி திட்டம், பொதுநல நிதி திட்டம், சாதனையாளர் விருது வழங்கும் வளர்ச்சி நிதி திட்டம், உயர்கல்வி உதவி வளர்ச்சி நிதி திட்டம், மருத்துவ நலநிதி வளர்ச்சி நிதி திட்டம், ஆதரவற்ற குழந்தைகளின் வைப்பு நிதி திட்டம், மாற்றுத்திறனாளிகளின் வைப்பு நிதி திட்டம், ஸ்ரீ காளியம்மன் கோவில் மாசி திருவிழா வளர்ச்சி நிதி திட்டம், மேலும் ஒவ்வொரு நிர்வாகமும் ஏற்று கிட்டத்தட்ட 65 வருட காலம் சமூக மக்கள் வளர்ச்சிக்கும் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் 8 திட்டங்களையும் உருவாக்கி நிர்வாகம் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றன. இதுவரை சிறப்பாக வழிநடத்தி தந்த சங்க முன்னாள் பொறுப்பாளர்கள், தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாக பொறுப்பாளர் அனைவரையும் வணங்கி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 66ஆம் ஆண்டு நவரத்ன விழா 7 வளர்ச்சி திட்டங்கள் இன்று வைப்பு நிதி திட்டம் சங்க நிர்வாகக்குழு பணியாற்றி வரும் சமூக சிற்பி விருது வழங்கும் நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த வேளையில் 1980இல் தலைவர் சமூக செம்மல் ETP நந்தகோபால் தலைவராக இருந்தபோது சமூக செம்மல் ப. கோபால் செயலாளராகவும் வீனஸ் குழந்தைவேல் பொருளாளராகவும் சமுதாயத்தில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் விரிவுபடுத்தி 1986ஆம் ஆண்டு மதிப்புக்குரிய சமூக செம்மல் ஏ. துரைசாமி செட்டியார் அவர்கள் தலைவராக இருக்கும்போது சமூக செம்மல் ஸ்ரீமான் பழனிவேல் மாமா செயலாளராக இருக்கும் பொழுதும் பொருளாளராக பொடி மாணிக்கம் அன்னார் பொருளாளராக மாமார் இருக்கும்போது விரிவாக்கப்பட்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்க ஆரம்பிக்கப்பட்டது. அதேபோல் சமூக செம்மல் ஏ. துரைசாமி அவர்கள் தலைவராக இருக்கும்போது சமூகத்தில் படிப்பில் தேர்வு பெற்று அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு நன்கொடை வழங்கி முதல் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கும் சமூக பெரியோர்களுக்கும் நன்கொடை வாங்கி முதல் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் பரிசு வழங்கப்பட்டது. இத்திட்டம் ஒவ்வொரு தலைவரும் விரிவாக்கப்பட்டு இவ்வாண்டு வரை மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மிக்க மகிழ்ச்சி. 1988ஆம் ஆண்டு சமூக செம்மல் ஏ. துரைசாமி செட்டியார் தலைமையில் ஆண்டவர் குடும்பத்தாரின் அந்த செயலாளர் ஆசிரியர் கந்தசாமி வீனஸ் மாதின் பொருளாளராக இருந்த காலகட்டத்தில் ஆண்டவர் குடும்பத்தாரின் மூலதனத்தால் ஆரம்பிக்கப்பட்ட பொதுநல நிதி திட்டம் இன்று வரை ஏழை எளிய போர்வை வழங்கியும் தையல் மிஷின் வழங்கியும் சிறப்பித்து வருகிறோம். நமது சங்கம் ஆன்மீகத்தில் சிறப்பாக விளங்குவது போற்றுக்குரியது. அன்னதானப்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் 8ஆம் நாள் கட்டளை 1966ஆம் ஆண்டு சேலம் அகர வெள்ளாஞ்செட்டியார் உல்லாச வாலிபர் குழுவினரால் துவங்கப்பட்ட
அருள்மிகு மாரியம்மன் 8ஆம் திருநாள் கட்டளை சமூக மக்களின் நமது சங்கத்தின் சார்பாக வைப்பு நிதி ஏற்படுத்தி அதன் வட்டி மூலம் செயல்படுகிறது. இத்திட்டம் ஒவ்வொரு தலைவராலும் விரிவாக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய ராமசாமி செட்டியார் கடந்த முறை நமது மண்டபத்திற்கு வந்து 97 வயதில் நமது மண்டபத்திற்கு வந்து மரியாதை செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் நாளை வருகிறார். அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் மாசி திருவிழா கட்டளை 2018ஆம் ஆண்டு வைரவிழா நிறுவனத்தால் துறைக்கப்பட்டது. இத்திட்டம் வைப்பு நிதி ஏற்படுத்தி அதன் வட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ காளியம்மன் திருவிழாவின் கட்டளையாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நமது சமூக காவலர் விருது டி முத்துராம செட்டியார் ஆண்டவர் சால்வன்ட் அவர்களுக்கு வழங்கப்பட்டு நாம் கௌரவித்துள்ளோம். சாதனையாளர் விருதாகப்பட்டது. 1999ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட இத்திட்டம் சமூக செம்மல் ஆண்டவர் பெருந்தகை டி முத்துராம செட்டியார் பாக்கியம்மாள் கனகாம்பிசேகர் நினைவு வைப்பு நிதி திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் நமது சமூகத்தை சேர்ந்த பல்வேறு துறைகளில் தனித்துவம் மூலம் சிகரத்தை எட்டியவர்களுக்கு சாதனையாளர் வழங்கியுள்ளோம். 1999ஆம் ஆண்டு முதல் சாதனையாளர் டாக்டர் பிரபாகரன் அவர்களுக்கும் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு RAK நடராஜன் மாமார் அவர்களுக்கும் கொடுத்து நம்ம கௌரவித்தோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சமூக செம்மல் விருது சேலம் மகர வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் மூலமாக செயற்கொழில் பொறுப்பேற்று வகித்து வரும் சிறப்பாக பணியாற்றி வந்தமைக்கு பாராட்டி சமூக செம்மல் விருது வழங்கப்படுகிறது. முதல் சமூக செருது விருது 1976-80 தலைவராக செயலாற்றிய சமூக செம்மல் ஸ்ரீமான் ராஜகோபால் செட்டியார் அவர்களுக்கு வழங்கி இன்று வரை தொடர்ந்து இந்த சமூக செம்மல் விருது நம் சங்கத்தின் சார்பாக வழங்கி சிறப்பித்துள்ளோம். அதேபோல் வெற்றியாளர் விருது நமது சங்கத்தில் பல்வேறு துறைகளிலும் அரசாங்கத்தின் சிறப்பாக அங்கீகரிக்கப்பட்டவர்களும் தனித்திறமை முதன்மையாக விளங்கியவர்களுக்கு தலைவர் டி லோகநாதன் தலைமையான வெற்றியாளர் விருது வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சமூக சிற்பி விருது சங்கத்தின் நிர்வாகக்குழு சிறப்பாக பணியாற்றிற்கு சங்கத் தலைவர் டி லோகநாதன் தலைவராகவும் செயலாளர் வைரவிழா செயலாளர் சரவணன் பொருளாளராகவும் மற்றும் வைரவிழா பொருளாளராக ஞானவேல் அவர்கள் தலைமையில் சிறப்பாக பணியாற்றிய ஆண்டில் சமூக சிற்பி விருது ஆரம்பிக்கப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டும் KSV VR பாலாஜி எங்களது 2022-25 நிர்வாகத்தின் சார்பாக KSV VR பாலாஜி அவர்கள் தலைமையில் நவரத்ன விழாவில் இவ்வாண்டும் நிர்வாக குழுவுக்கு சிறப்பாக பணியாற்றிய 24 பேருக்கு சமூக சிற்பி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சமூக துணை மன்றங்கள் நமது சங்கத்தின் வேகமான வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் அகரம் இலக்கிய மன்றம், அகரம் மகளிர் மன்றம், அகரம் நற்பணி மன்றம், அகரம் நண்பர் குழு மற்றும் அகரம் சிறிக்குழு ஆகிய துணை மன்றங்கள் அகரமாலில் எல்லா செயல் வடிவங்களும் ஆதரவளித்து செயலாக்கி பெருமை நமது அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தை சாரும் துணை மன்றங்களின் சேவைகளை பாராட்டுகிறோம். பழனி வெள்ளாஞ்செட்டியார் சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் மாமா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பழனி வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் மாமார் நாகராஜ் மாமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதே பழனி வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் முன்னாள் பொறுப்பாளர்கள் இந்நாள் பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆண்டு திரு ஸ்டேட் பேங்க் வெங்கடாஜலம் தலைமையில் உயர்கல்வி நிதி உதவி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு தலைவருக்கும் சிறப்பாக செயல்படுத்தி இத்திட்டம் இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதேபோல் மருத்துவ நல உதவி திட்டம், ஆதரவற்ற குழந்தைகளுக்கான வைப்பு நிதி திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான வைப்பு நிதி திட்டம், முன்னோர்களின் தொடங்கிய திட்டம் சிறப்பாக செயல்படுது. அதேபோல் நவரத்ன விழாவில் ஆரம்ப கல்வி உதவி வளர்ச்சி நிதி திட்டம், நடுநிலை கல்வி உதவி நிதி வளர்ச்சி நிதி திட்டம், மேல்நிலை கல்வி உதவி வளர்ச்சி நிதி திட்டம், மகளிர் சுய வேலைவாய்ப்பு உதவி வளர்ச்சி நிதி திட்டம், ஆதரவற்ற முதியோர் உதவி வளர்ச்சி நிதி திட்டம், சஞ்சீவினி உதவி வளர்ச்சி நிதி திட்டம், சிகரத்தில் அகரம் விளையாட்டு உதவி வளர்ச்சி நிதி திட்டம், நவீனமயமாக்கப்பட்ட அகரமால் AC மண்டப திறப்பு விழா ஆகியவை இந்த நேரத்தில் நவரத்தின விழாவில் நாம் செய்வது மிக இந்த தருணத்தில் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்ப கல்வி வளர்ச்சி நிதி திட்டமானது 66ஆம் நவரத்தின விழாவில் உதவி வளர்ச்சி நிதி திட்டத்திற்கு பெரும் நிதியை வழங்கி டெபாசிட் செய்து வட்டியை நமது சமூக மாணவ மாணவருக்கு படிப்பிற்கு
வழங்க உதய கோவிந்த மகாராசி கோத்திரம் மிராசார் உழைப்பின் உத்தமர் உயரின் சிகரம் கேஎஸ்வி வெங்கடாஜலம் செட்டியார் பாவையம்மாள் வைணவமணி கேஎஸ்வி சந்திரசேகரன் மல்லிகாமாள் நல்லாசியுடன் கேஎஸ்வி சி ஈஸ்வரமூர்த்தி நர்மதா குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுநிலை கல்வி வளர்ச்சி நிதி திட்டம் 66ஆம் ஆண்டு நவரத்ன விழாவில் நடுநிலை கல்வி வளர்ச்சி திட்டத்திற்கு மாணவ மாணவிகளின் படிப்பிற்கு பெரும் நிதியை டெபாசிட் செய்ய உயர்திரு ஆரிய கந்தசாமி செட்டியார் செல்லம்மாள் ஆகியோரது நல்லாசையுடன் சென்னை சாதனையாளர் ஆரிய கே நடராஜன் திருமதி எஸ் ஹேமலதா குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேல்நிலை கல்வி வளர்ச்சி நிதி திட்டம் 66ஆம் ஆண்டு நவரத்ன விழாவில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு பெரும் நிதியை டெபாசிட் செய்ய உதவிய பிள்ளையார் கோத்திர மகரஞ்சாவடி உயர்திரு என் சிவராமன் செட்டியார் பாலாமணி அம்மாள் நல்லாசியுடன் என்எஸ் சரவணன் பிருந்தாதேவி குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி திட்டங்கள் ஆரம்பிக்க நோக்கம் நமது சமூக மாணவ மாணவியர் இதுவரை நமது சமூகத்தில் கல்வி பாட நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 1980ஆம் ஆண்டு காலத்திலிருந்து இந்த திட்டம் மிக சிறப்பாக நடந்து பெற்றாலும் இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் இந்த திட்டம் காலாகாலத்திற்கு நடக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சிறந்த எதிர்கால தலைமுறைகளை உருவாக்குவதற்கும் அனைத்து சமூக மாணவர்களையும் நன்கு படித்து பட்டதாரி ஆகவே மிக கால சிறந்தது. அவர் கல்வி படிப்பு எந்தவித தோய்வின்றியும் தொடர 66ஆம் ஆண்டு நலத்திட்ட விழா தலைவர் கேசி வி ஆர் பாலாஜி அவர்கள் தலைமையில் செயற்குழு நிர்வாகக்குழு பெரியோர் சங்கத்தின் முன்னாள் பொறுப்பாளர்கள் ஆதரவுடன் இன்று முப்பெரும் கல்வி உதவி நிதி திட்டத்தின் நமது சமூகத்திற்கு அர்ப்பணிப்பதில் நவரத்ன விழா நிர்வாகம் பெருமை அடைகிறது. நவரத்ன விழா திட்ட நன்கொடையாளர் குடும்பத்தினருக்கும் 2022 நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். கல்வி அதேபோல் இந்த திட்டமானது கல்வி பாட நோட்டு புத்தகங்கள் எங்களது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிர்வாகமும் டெலிஃபோன் புத்தகமாக ஒவ்வொரு சமூக மக்களிடம் சென்று நன்கொடையாக பெற்று வசூல் செய்து இந்த திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த பாட நோட்டுகள் வழங்கி வருகிறோம். அதனைத் தொடர்ந்து அந்த திட்டத்திற்கு மேலும் மெருகேற்றும் விதமாக இந்த நிர்வாகம் இந்த இந்த வைப்பு நிதியை டெபாசிட் செய்து சிறப்பாக தொடர்ந்து எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நடப்பதற்கு செய்து மேலும் அந்த டெலிஃபோன் புத்தகமாக நன்கொடை பெறும் தொகையும் இந்த வளர்ச்சி திட்டத்திலேயே இணைத்து இந்த சங்கம் சிறப்பாக செயல்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் எங்களது சங்கத்தின் முன்னாள் செயலாளர் சமூக செம்மல் மாமார் ஸ்ரீமான் ஏஆர் பழனிவேல் அவர்களை வாழ்த்துரை வழங்க சிறப்பிக்க அன்புடன் மேடை கலைக்கின்றோம். மாமார் அவர்களுக்கு